கார்த்திகை மாதம் கார்த்திகேயனுக்கு உரிய ஒரு சிறந்த மாதம். இந்த மாசத்துல தீபத்தை ஏத்துறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை, துன்பம், கஷ்டம், இருள் இது எல்லாத்தையும் கரைத்து ஒளியாக மாற்றும் மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தின் 2வது நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இதற்கு மிகப்பெரிய பலனுண்டு. அன்னையிலிருந்து தொடர்ந்து மாதம் முழுவதும் விளக்கேற்றினா கடன் தானாகவே குறையத் தொடங்கும். வீட்லையும் பணவரவு அதிகரிக்கும். காலையிலும் மாலையிலும் 6லேருந்து 7 மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க. அதான் விளக்கேற்றுறதுக்கு ஒரு சிறந்த நேரம். நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. விளக்கேற்றிட்டு ஓம் முருகா போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற கடனை பற்றிய கவலையை முருகனிடம், முருகா என் கடன் முழுவதும் மெல்ல மெல்ல குறைய வேண்டும் முருகா அப்படின்னு மனமுருகி வேண்டுங்க. தொடர்ந்து விளக்கேற்றணும். இந்த மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் விளக்கேற்றி பாருங்கள். மெல்ல மெல்ல கடன் குறையும். இந்த ஆண்டின் கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒளியும் ஒளிமயமான வாழ்வும் கொடுக்கும். இந்த தீப வழிபாடு உங்கள் கடன் சுமைகளை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் நிரம்ப ஆரம்பிக்கும்.